எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பெப்பர் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் 1 தோல் நீக்கிட்டு நல்லா நீட்டாக கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கண் பகுதியை நீக்கிட்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 6 கிராம்பு, 3 ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் 1, சுருள் பட்டை 1 எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடி நறுக்கி எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிங்க. பிரியாணி லீஃப் 1 ஆட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, உப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி நம்ம பொடி பொடி நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 ருபீஸ்க்கு சிக்கனோட லிவர் வாங்கியிருந்தேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீட்டாக 3 டைமுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அட்டகாசமான பெப்பர் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் ரெடி. சுடுசாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் அந்த பெப்பர் சிக்கன் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.